அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய சரவணா செல்வரத்தினம் கடையில் வட்டாட்சியர் ஆய்வு செய்து வருகிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கந்தன். அவரிடம் பேசலாம். வணக்கம் கந்தன், இந்த ஆய்வு தொடர்பான முழுமையான விவரம். பரிதா வணக்கம். பிரபல சரவணா செல்வரத்தினம் என்பது சென்னை மற்றும் இல்லாமல் மதுரை, கோயம்புத்தூர் என்ற பல்வேறு கிளைகள் கொண்டது. அந்த வகையில் சென்னை அருகாமையில் உள்ள பல்லாவரம் ரேடியல் சாலையில் இந்த ஸ்டோர் இயங்கி வருது. இந்த சரவணா ஸ்டோர், இந்த சரவணா செல்வரத்தினம் என்பது ஒரு 6க்கு மேற்பட்ட தளங்கள் உள்ளது. இந்த பகுதியில் வந்து துணிமணிகள் மட்டும் இல்லாமல் ஏசி முதல் ஊசி வரை அனைத்து பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல்லாயிரம் நபர்கள் இங்கு தினத்தோறும் வருவார்கள். அவர் வாடிக்கையாளர்கள் வெளியே செல்லாத வகையில் இவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை இங்கே விற்பனை செய்வதற்கு கடைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அப்படி அமைக்கப்பட்ட கடையில் தினந்தோறும் சாப்பிட வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் வருவதாக பல்லாவரம் வட்டத்தின் ஆறுமுக அவர்களுக்கு தகவல் வந்துள்ளது. தகவலின் அடிப்படையில் நேரடியாக சென்று பார்த்தபோது ஒரு கடையில் அனைத்து பொருட்களும், அது குறிப்பாக அசைவ உணவுப் பொருட்கள் அனைத்தும் கெட்டு போயிருப்பது தெரிய வந்தது. குறிப்பாக அனைத்து பொருட்களும், அதாவது தமிழக அரசு தடை செய்யப்பட்ட பாலித்தீன் கவரில் வைத்து குளிர்சாதன பெட்டியில் இருப்பது தெரிய வந்துள்ளது. அதனை வருவாய்த்துறை கைப்பற்றினர். அதே நேரத்தில் உடனடியாக வட்டாட்சியர் ஆறுமுகம் அந்த கடைக்கு சீல் வைத்தார். குறிப்பாக அங்கு வைக்கப்பட்டுள்ள அந்த நூடுல்ஸ், சிக்கன் பாப்கார்ன், சில்லி சிக்கன், சிக்கன் ரோல், மீன் அனைத்தும் கெட்டுப்போன நிலையில் பாலித்தீன்கள் சுற்றப்பட்டு குளிர்சாதனம் இருந்தது. இந்த தற்சமயம் அங்கு வைக்கப்பட்டிருந்த அந்த பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர்கள், அதே போன்று குளிர்சாதன பெட்டி, நாற்காலிகள், அது அனைத்தையும் தற்போது வருவத்தினை கைப்பற்றி அந்த பொருட்களை வாகனத்தில் எடுத்து செல்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் கெட்டுப்போன அசைவ உணவுப் பொருட்களை அனைத்தையும் தற்போது கைப்பற்றி குப்பையில் வீசுவதற்கு எடுத்து வைத்துள்ளனர். இதுவரை மாநகராட்சியோட சுகாதாரத்துறையிலிருந்து யாரும் வரவில்லை என கூறப்படுகிறது. தற்போது வந்த தகவலின் அடிப்படையில் தற்போது அந்த கடைக்கு சீல் வைத்துள்ளார் வருவாய்த்துறை தாசில்தார் ஆறுமுகம். விவரங்களுக்கு நன்றி கந்தன்.